நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு சமயம் தாமஸ் ஆல்வா எடிசன்ட்ட ஒரு நிறுவனத்திலிருந்து வந்து, "எங்க நிறுவனத்துக்கு ஒரு இயந்திரத்த வடிவமைச்சு தாங்க" அப்படின்னு கேட்குறாங்க. எடிசனும் அவங்க கேட்ட இயந்திரத்த வடிவமைச்சு குடுத்துட்டாரு. இப்ப அதுக்கு எவ்வளோ விலை வைக்கலாம் அப்படின்னு எடிசனுக்கு கொஞ்சம் குழப்பம். தன்னுடைய மனைவிட்ட கலந்து ஆலோசிக்கிறாரு. அவங்க மனைவியும் சொல்றாங்க, $20,000 இந்த இயந்திரத்துக்கு வைக்கலாம் அப்படின்னு அவங்க மனைவி சொல்றாங்க. எடிசனுக்கு கொஞ்சம் சந்தேகம், கொஞ்சம் குழப்பமாவும் இருக்கு. $20,000 சொல்லி வாங்காம போயிட்டாங்கன்னா நஷ்டமாயிடுமே, விலை கொஞ்சம் அதிகமா இருக்கோ அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கிறாரு. இப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கிறப்ப அந்த நிறுவனத்தினுடைய மூத்த அதிகாரி வராரு. எடிசன் சார், மிஷின் ரெடி ஆயிடுச்சா, நாங்கள் வாங்கிக்கலாமா அப்படின்னு அந்த நிறுவனத்தோட மூத்த அதிகாரி எடிசன்ட்ட கேட்குறாரு. எடிசனும் ரெடி ஆயிடுச்சு, நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாரு. எவ்வளோ சார் விலை அப்படின்னு அந்த மூத்த அதிகாரி கேட்குறாரு. எடிசனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கொஞ்சம் மௌனம் காக்குறாரு, கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாரு. எவ்வளோ சொல்லலாம் அப்படின்னு கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறாரு. உடனே வந்த மூத்த அதிகாரி கொஞ்சம் பொறுமையை இழந்து, "இந்தாங்க சார், $50,000 வச்சுக்கோங்க, இன்னும் தேவைன்னா சொல்லி அனுப்புங்க, நாங்கள் கொடுத்து அனுப்புகிறோம்" அப்படின்ட்டாரு. பொறுமையாக இருந்த எடிசனுக்கு 2 மடங்கு லாபம் கிடைச்சது. பொறுமை இழந்த அந்த மூத்த அதிகாரி அவங்க நிறுவனத்துக்கு 2 மடங்கு நஷ்டமாயிடுச்சு. $20,000 அதிகமாக இருக்குமோ யோசிச்சார் எடிசன். ஆனால் அவருக்கு $50,000 வந்துருச்சு. இப்படி தான் நண்பர்களே, நம்ம அவசரங்கிறது நம்ம வாழ்க்கையில் வந்து சில சிப்பிகளை தரலாம். ஆனால் பொறுமை தான் முத்துகளை தரும். அதாவது ஒருத்தவங்கள்ட்ட இருக்க திறமை எப்போ வெற்றியாக மாறும் அப்படின்னா, அவங்க எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறாங்களோ அதன் பொறுத்து தான் அதனுடைய வெற்றி சதவீதம் அதிகமாகும். அதனால் முடிந்த அளவை நம்ம வாழ்க்கையில் பொறுமையாக இருக்க பயில்வோம். நன்றி.